ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோட்டோ டெக். இன்னைக்கு எடுத்திருக்க டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை பற்றி எதுவுமே கிடையாது. வண்டியில் கனெக்ட் பண்ணுற ஒரு ஸ்கேனிங் டூல் டிவைசர். இந்த ஸ்கேனிங் டூல் டிவைசரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் எடுத்திருக்க ஸ்கேனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா Xtool A30X. இந்த டூலை பற்றி ஒரு ஜென்ரல் ப்ரீஃப், இந்த டூல் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, இதை ஆக்டிவேட் பண்ணுற ப்ரொசீஜர் எப்படி, இதில் என்னென்னலாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, என்னென்ன டிவைசரில் ஒர்க் ஆகுதுன்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது A30Xன்ற ஒரு டூல். இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன்லேயும் ஒர்க் ஆகும், ஆப்பிள் ஃபோன் ஐஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு டிவைசர்லேயுமே ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ எதில் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். டிவைசர் ஒரு டிவைசர்லன்னு கிடையாது, மல்டி டிவைசர்லேயும் யூஸ் பண்ணலாம் இது. ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ இதில் என்னெல்லாம் ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு கூட பார்த்திங்கன்னா லெனோவோ டேப், இந்த டேப் வாங்கியிருக்கேன். இந்த டேப் இது அமேசானில் வாங்கினது. ஸோ இதில் தான் இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ ஆக்டிவேட் பண்ணுறது எப்படி, ஸோ இது கம்ப்ளீட் டீட்டெயிலு ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் இருக்குது, என்னென்னலாம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் கம்ப்ளீட்டாக ஒரு ரிவ்யூ A30Xோட டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த இருக்குது பாருங்கள், இந்த ஆப் மூலமாக தான் நான் இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அது என்ன ஆப்னா AnyScan ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ப்ளே ஸ்டோரில் போயிட்டு AnyScanன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆப் வரும். இது ஓல்டு வெர்ஷன், Xtoolோட M வெர்ஷன். இது X வெர்ஷன். இது அப்படியே டவுன் பண்ணிகிட்டே கீழே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் AnyScan ப்ளஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஆல்ரெடி நான் இந்த டேப்பில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், இன்னும் ஆக்டிவேட்லாம் பண்ணல. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஒரு ப்ரொசீஜர். ஸோ இப்போது இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த A30X இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸில் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இந்த பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல பார் கோட் கொடுத்துருக்காங்க. அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த ஆப் வரும். இது கூட பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு QR கோடு கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். அது QR கோடு டிவைஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மேனுவல் வருது, இந்த யூசர் மேனுவல். இந்த Xtool இருக்குது பார்த்தீங்களா, Xtool யூசர் மேனுவல் ஓப்பன் ஆகுது. இந்த மேனுவல் வச்சு நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம் என்னென்னலாம், இதோட எப்படி யூஸ் பண்ணுறது. இது ஒரு யூசர் மேனுவல். ஸோ என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, கம்ப்ளீட்டாக ஒரு இண்டெக்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வருது. ஸோ இதை அப்படியே ட்ராக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுற ப்ரொசீஜர். இப்போ இதுதான் இந்த QR கோட் இருக்குது பார்த்தீங்களா, இது சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுது. இந்த AnyScan ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்ஸ்டால் பண்ணோடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இது க்ரியேட்டிவ் பண்ணோம், அப்புறம் மாதிரி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ணுற ப்ரொசீஜர். இப்படின்ற ஒரு ஸ்டெப் பை ப்ரொசீஜராக இந்த மேனுவலில் கொடுத்துருக்கான். ஸோ இதுதான் இந்த பாக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா இருக்கும், QR கோடு இருக்குது பாருங்கள். இந்த கோடு தான் மேனுவல் இன்ஸ்டால் பண்ணுறது. இந்த கோடு பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான அதுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ணுற ப்ரொசீஜர். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த பாக்ஸ்லையும் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிவிட்டு எப்படி ஒரு டிவைஸரை கனெக்ட் பண்ணுறது, ப்ளூடூத் எப்படி பேர் பண்ணுறது. ஸோ கம்ப்ளீட் ஒரு PDF ஃபைலாக கொடுத்துருக்காங்க. இந்த PDF ஃபைலை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த மேனுவலை பற்றி தேவையில்லை, நம்ம இப்போ ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒன்று சொல்லியிருந்தேன், ஆப் மூலமாக பண்ணலாம், இல்லைனா இந்த QR கோட் இருக்குது பார்த்தீங்களா, அது பாருங்கள். இது ஸ்கேன் பண்ணுறேன். ஸ்கேன் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப் ஓப்பன் ஆகிடுது, அந்த ஆப்குள்ளே போயிடுது. அந்த ஆப்பில் போய் ஓப்பன் பண்ணி நம்ம இந்த சாஃப்ட்வேரை இந்த டிவைஸருக்குள்ளே பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோருக்குள்ளே தான் இருக்குது. ஐஃபோன் வச்சுருக்கவங்க ஐஃபோனில் போனால் வேறு ஆப்ஷன் இருக்குது. நான் இது ஆண்ட்ராய்டில் வச்சுருக்கேன். ஸோ இது ஓப்பன் பண்ணோடனே இங்கே பார்த்தீங்கன்னா க்ரியேட் அக்கௌண்ட் இருக்குது, லாகின் அக்கௌண்ட் இருக்குது. கிரியேட் அக்கௌண்ட்னா ஃபஸ்ட்டு இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணோம். லாகின்னா நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சைன்இன் பண்ணிக்கிற மாதிரி தான்.
இப்போ இதுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும்னா ஒரு இமெயில் ஐடி வந்து வேணும். உங்களுக்கு அந்த இமெயில் ஐடி கண்டிப்பாக வச்சுருக்கணும். அந்த இமெயில் ஐடியை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இந்த மெயில் பாக்ஸில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் எடுத்திருக்கிறது என்னோட தமிழ் டிஎம்டி கார் கேர் 2025ன்றத இமெயில் ஐடியை ஃபீட் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ சரி, இப்போ உங்கள் கம்பெனி ஐடி வச்சுருக்கீங்க, இல்லை உங்களுக்கு அந்த இமெயில் ஐடி தான் வந்து நான் கன்சிஸ்டிங்காக யூஸ் பண்ணிட்டுருக்கேன்னா அந்த இமெயில் ஐடியை ஃபீட் பண்ணிக்கோங்க. அந்த இமெயில் ஐடியை ஃபீட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு எப்படி வேணால் போட்டுக்கலாம். இதில் வந்து டாட் கிடையாது, சிம்பிள்லாம் கிடையாது, வெறும் வந்து ஆல்ஃபபெட்டு நியூமரிக் மட்டும்தான். சரிங்களா? இப்போ நான் இன்னொன்று இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். ஏன்னா இது இன்னொரு டேபு, இதுலேயும் ஒன்று இன்ஸ்டால் பண்ணிக்கலான்றதுக்காக இன்னொன்று போட்டிருக்கேன். ஸோ இதில் எப்படி இருக்குன்றது காட்டுறேன் பாருங்கள். இப்போ இமெயில் ஐடி கிளிக் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் போட்டவுடனே வராது. கீழே பார்த்தீங்கன்னா டிக் பாக்ஸ் ஒன்று இருக்கும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு. அதை டிக் கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்திங்கன்னா இப்போ அந்த இமெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். 4 டிஜிட் வெரிஃபிகேஷன் கோடு வந்து நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு வரும். அந்த இமெயில் ஐடியை நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த இமெயில் ஐடியில் இந்த 4 டிஜிட் இந்த வேல்யூட் நம்பர் வந்து வரும். அந்த நம்பரை இதில் ஃபீட் பண்ணணும். அதுதான் ப்ரொசீஜர். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நான் வந்து டிஎம்டியில் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இன்னொரு தடவை பண்ணி காட்டுறதுக்காக தான் இன்னொரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 4 டிஜிட் நம்பர் வந்து உங்களுக்கு வெரிஃபைட் கோடு ஒன்று வரும். இந்த கோடை நீங்கள் ஃபீட் பண்ணணும். இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக பண்ணுறது, ஃபஸ்ட் டைம் மட்டும் தான். அதுக்கப்புறம் வந்து லாகின் பண்ணிக்கலாம், லாக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. இந்த இமெயில் ஐடி தான் இந்த டிவைஸருக்குன்றது இதுவாகிடுச்சு. ஸோ இப்போ ஆக்டிவேஷன் பண்ண போகிறோம். ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு 2 ப்ராசஸ் பண்ணலாம். ஆக்டிவேஷன் பண்ணுறது இது ஆக்டிவேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா பார் ஸ்கேன், அதாவது QR ஸ்கேன் மூலமாக வந்து பண்ணலாம். இன்னொன்று வந்து மேனுவலாக பண்ணலாம். நான் இப்போ இந்த பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த QR கோட் இருக்குது, அதில் போய் ஸ்கேன் பண்ணுறேன். ஸ்கேன் பண்ணவுடனே ஆக்டிவேஷன் கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துரும். ஸோ நம்ம வந்து மேனுவலாக டைப் பண்ணணும்னு தேவைப்படாது. இந்த பாக்ஸை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஸ்கேன் பண்ணவுடனே இந்த ஆக்டிவேஷன் கோட் நம்பர் வந்துடுச்சு. இதோட சீரியல் நம்பர் இந்த டிவைஸருக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் டிவைஸரோட சீரியல் நம்பர், இதுதான் ஆக்டிவேஷன் கோடு. ஸோ இந்த ஆக்டிவேஷன் கோடு போட்டோன்னே ஆக்டிவேட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போது இந்த ஹார்ட்வேருக்கு இதுதான் வந்து ஆக்டிவேஷன் கோடுன்ற ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஆக்டிவேட் பண்ணியாச்சு. பெர்மனண்ட் வேலிட்னா வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி, ஏதாவது இது வந்து 1 இயர் வேலிடிட்டி அந்த மாதிரின்ற கிடையாது. ஸோ இப்போ இந்த ஹார்ட்வேரை இதில் ஓபிடி இதில் கனெக்ட் பண்ணோன்னே க்ரீன் கலர் லைட் எரியுது பாருங்கள். இந்த மாதிரி க்ரீன் கலர் லைட் எரியுது. இப்போது டிவைஸர் வந்து பேர் ஆக போகுது. இப்போது ரீகனெக்ட்னா அதாவது ப்ளூடூத் கொடுத்து கனெக்ட் பண்ணணும். இப்போ அந்த ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், ரீகனெக்ட்னு கொடுக்குறேன்னா கனெக்ட் ஆகுது. ஸோ இப்போது விசிஐயில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பாருங்கள். இப்போ பேர் பண்ண சொல்லுது, பேர் மட்டும் பண்ணுறேன், கான்டாக்ட்லாம் தேவை கிடையாது, வெறும் பேர் மட்டும் பண்ணிக்கிறேன். பேர் பண்ணி முடித்தோடனே அந்த க்ரீன் கலர் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் க்ரீன் கலர் இருந்தது, இந்த டிவைஸரில் ப்ளூடூத் பேர் ஆனோன்னு ப்ளூ கலர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த டிவைஸர் ஆண்ட்ராய்டோட இது இருக்குது பார்த்தீங்களா, டேபுக்கும் அந்த டிவைஸர் விசிஐக்கும் பேர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ப்ளூ கலர் எரியுது. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணோன்னா இந்த அப்டேட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போய் கிளிக் பண்ணி இந்த டிக் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்திங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே நெட்டுன்றது கம்பல்சரி வேணும். நெட் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒய்ஃபை யூஸ் பண்ணி பண்ணுங்கள், இல்லைனா டேட்டா கேபிள்னால் சர்றன்னு இழுத்துடும், உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும். ஸோ இது கம்ப்ளீட் எல்லா சாஃப்ட்வேருமே இருக்குது. ஸோ என்னென்ன சாஃப்ட்வேருமே நான் இப்போ இந்த வண்டி வந்து i20னால நான் ஹுண்டாய் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறேன். ஹுண்டாய் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இது தவிர உங்களுக்கு என்னென்னலாம் சாஃப்ட்வேர் வேணுமோ இன்ஸ்டால் பண்ணிங்க. மெயினாக இது வந்து இந்தியன் வெர்ஷனுக்கு வேணும்னா ஒரு ப்ராசஸ் இருக்குது, கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆட்டோ போட்டுட்டு அப்டேட் கொடுத்தோடனே ஃபிர்ம்வேர் அப்டேட் எந்த மாடலுமே எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு பண்ணும்போது வந்து ஃபிர்ம்வேர் அப்டேட் வந்து கேட்கும். இது வந்து ஒரு லென்த் ப்ராசஸ்ஸு. இதுக்கு வந்து ஒய்ஃபை வந்து நெட்வொர்க் வந்து நல்லா ஸ்பீடாக இருந்தால் கனெக்ட் ஆகிருக்கேன். இப்போ பாருங்கள் பச்சை கலர் லைட் எரியுது, க்ரீன் கலர் லைட் எரியுது. இன்னும் ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ண முடியல. ஏன்னா ஃபிர்ம்வேர் அப்டேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்டு எவ்வளோ ஸ்பீடாக இருக்கோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் முடியும். பாருங்கள் முடிஞ்சிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக திருப்பி வந்து ப்ளூ கலர் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆட்டோ ஸ்கேனில் போனோடனே வின்னு வந்து டிடெக்ட் ஆகுது. உடனே வின்னு டிடெக்ட் ஆகிட்டு வின்னு எடுத்தாச்சு. ஸோ ஹுண்டாய் i20 2022 மாடல்
இதோட இன்ஜின் வந்து 1.2 இன்ஜின், எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்துருச்சு. ஸோ ஓகே கொடுத்து கம்ப்ளீட் ஸ்கேன் ஆக போகுது. இப்போ ப்ரீ ஸ்கேனு, ஆட்டோ ஸ்கேனு, சிஸ்டம் ஸ்கேன் இருக்குது. நான் வந்து ஆட்டோ ஸ்கேனில் போட்டோன்னே எல்லா கண்ட்ரோல் மாடலுமே கம்ப்ளீட்டாக ஸ்கேன் ஆகுது. எப்படி நம்ம வந்து லான்ச்லேயோ எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறோமோ, இது வந்து டேஷ்போர்ட் பேனல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரிங்களா? இது வந்து ஒரு பேசிக் ஸ்கேனர் தாங்க. இது வந்து டைசோனுக்கு கம்பேரவே பண்ணாதீங்க. டைசோன் வந்து சாஃப்ட்வேர் வந்து வேறு, திங்க் டயக்னாஸ் சாஃப்ட்வேர் வேறு. இது கூட அந்த பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவேஷன் கோடு கொடுத்துருக்காங்க. இது கூட இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன டேக் மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க, அதில் மாட்டிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஸ்கேனர் தான். சரிங்களா? இது வந்து கரண்ட் டேட்டா பார்க்கலாம், ஃபால்ட் கோட் டெலிட் பண்ணலாம், லைவ் டேட்டா பார்க்கலாம், ஆக்டிவேஷன் டெஸ்ட் பண்ணலாம், எல்லா ப்ராசஸுமே பண்ணலாம். ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 26 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நமக்கு என்னென்ன யூஸ் ஆகுதுன்றது நம்ம ஒர்க் பண்ண தான் தெரியும். நானும் இந்த ஸ்கேனர் வாங்கி ஒரு 3 டேஸ் தான் ஆச்சு. இப்போ தான் இன்றைக்கி தான் ஆக்டிவேட் பண்ணுறேன். ஆக்டிவேட் பண்ணி முடிச்சு தான் அதுக்கப்புறம் என்னென்னு செக் பண்ணோம். ஸோ டிடிசி கோடு எல்லாமே வந்துடுச்சு. டிடிசி கோடு நார்மலாக நம்ம வந்து அதில் சர்ச்சில் கொடுத்து நம்ம செக் பண்ணால் என்ன கோடு எங்கே போகுதுன்னு அடுத்தது நமக்கு தெரியும். கூகுளில் போய் சர்ச் ஆகும். அதே மாதிரி இதுவும் ஆகுதான்றது செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து கிளிக் பண்ணி ரிப்போர்ட் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா இதுவும் 10,000 ஓடி இருக்குது, இதுலேயும் 10,000 ஓடி இருக்குது. சேவ் கொடுத்துட்டு இங்கே ரிப்போர்ட்டுன்னு இருக்குது. ப்ரிவ்யூ பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன டிடிசி கோடு இந்த இதுக்கு ஆயிருக்குன்னு அப்படி தெரியும். 2 மாடலரு, ரெண்டுமே ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் தான். ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடலில் என்ன டிடிசி கோடு வந்திருக்குன்னு இருக்குது. ஸோ இதை வந்து அப்படியே வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி சேவ் கொடுத்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணால் பிடிஎஃபாக ரிப்போர்ட்டு நம்ம எப்படி வந்து லான்ச்சில் எடுக்கிறதோ இல்லை டைசோனில் எடுக்கிறதோ இல்லை எக்ஸ்டைக்னோ ப்ரோவில் எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிடும். இந்த பிடிஎஃப் ஃபைலை நம்ம வந்து ஷேர் கொடுத்து கஸ்டமருக்கு அனுப்புறதோ இல்லை வேறு யாருக்கு அனுப்புறதோ இல்லை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறதோ அந்த மாதிரி ப்ரொசீஜர் தான், சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ நான் சர்ச் பட்டன் கிளிக் பண்ணுற பாருங்கள். சர்ச் கொடுத்தோடனே நீங்கள் வந்து நெட்டு கனெக்ட் ஆகிருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டிடிசி கோடுக்கு என்ன மாதிரியான டிஸ்கிரிப்ஷன்ஸ் வருது, என்ன மாதிரியான கோடுக்கு இந்த செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு சர்ச்சிங் ஆப்ஷன் இருக்குல்ல. நம்ம லான்ச்லேயும் பார்த்திங்கன்னா டைசோன்லேயும் இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு கோடாக செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே வருது, செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இந்த ஸ்கேனர் வந்து நான் வந்து இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். எக்ஸ்டூல் நான் ரொம்ப யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ இதை வந்து ஒரு கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து இதில் என்னெல்லாம் ஃபங்க்ஷன் இருக்குதுன்றது இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட காட்டணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஸோ எல்லா மாடலுமே கம்யூனிகேட் ஆகுது. கம்ப்ளீட்டாக எல்லா மாடலுமே இது மாதிரி ஸ்கிப் பண்ண இந்த மாடல் இல்லை அப்படின்னு கிடையாது. எல்லா மாடலுக்குள்ளருமே போகுது. இதில் ஃபால்ட் கோடு பார்க்கலாம், அதாவது ரீட் டிடிசி செக் பண்ணலாம், கிளியர் ஃபால்ட் கோடு கொடுக்கலாம், அதே மாதிரி லைவ் டேட்டா செக் பண்ணலாம், ஆக்டிவேஷன் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த ஸ்கேனரில் பண்ண முடியும். அடிஷ்னலாக வந்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ஒன்று வராது. அதில் போய் பார்த்திங்கன்னா நார்மலாக இன்னொரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதுக்குள்ளே இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 26 ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இது இருக்குது, அப்ளிகேஷன் இருக்குது. அதில் எது நமக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணோடனே இந்த லைவ் டேட்டா இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஆகுதான்றது சில செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏசி ஆன் பண்ணிவிட்டு அதே மாதிரி பேட்ரிலாம் செக் பண்ணிவிட்டு என்னெல்லாம் ஒர்க் ஆகுது. ஒரு பேசிக்காக நம்ம என்ன செக் பண்ணுவோம், ஃபேன் ஓடுதா, ஏசி கம்ப்ரஸர் ஆன் ஆஃப் ஆகுதா, அதே மாதிரி பேட்ரி வோல்டேஜ் வந்து கரெக்டாக வருதா, அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸு ஜென்ரலாக செக் பண்ணுறதுக்கு தான் மொத்தம் நிறைய இருக்குது. ஒன்று ஒன்றா நான் வந்து இதை வீடியோவை வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து செக் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு போடுவேனே கண்டி நான் வந்து இதை வாங்குங்க அப்படின்னு நான் ஒன்றும் இது வரைக்கும் நான் சொல்லலை. இதோட ரிவ்யூஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸு இந்த மாடலில் இருக்குது. இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்றது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லைஃப் டைம் அப்டேட். லைஃப் டைம் அப்டேட்னும் போது வந்து நம்ம டைசோன் சாஃப்ட்வேரோ இல்லை திங்க் ஒரிஜினல் சாஃப்ட்வேரோ 1 இயர் முடிஞ்சிச்சுன்னா ஒர்க் ஆகணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது எல்லாமே ஒர்க் ஆகும். அதே மாதிரி மல்டி இதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்குது. நான் 2-3 டிவைஸில் போட்டு செக் பண்ணேன், ஒர்க் ஆகுது. ஐ மீன் இதில் லாக் அவுட் ஆனால் அதில் லாக் அவுட்லாம் கிடையாது, ஒர்க் ஆகுது. பட் ஃப்யூச்சரில் எப்படின்றது தெரியாது. ஸோ லைவ் டேட்டாவில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது என்னெல்லாம் போட்டிருக்கோமோ அதுக்கு ரிலேட்டடான ஒர்க் ஆகுது. ஒன்று ஒன்றா வந்து திருப்பி வந்து ஒரு சர்ச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த மாடலில் ஹுண்டாய்க்கு தான் செக் பண்ணியிருக்கேன்.
அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாடலாக வண்டியில் கனெக்ட் பண்ணி இதோட ஃபியூச்சர்ஸ்லாம் என்ன இருக்குன்றது செக் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு ஆப்ஷன்ஸு. இது லைவ் டேட்டா ஆப்ஷன்ஸு. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆக்டிவேஷன் டெஸ்ட்னு வரும். உங்களுக்கு ஆல்ரெடி ஆக்டிவேஷன் டெஸ்ட்னால் என்னன்றது தெரியும், அதுக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னு தெரியும். நான் இப்போ வண்டி ஆஃப் பண்ணிட்டு வெறும் இக்னிஷன் கீ மட்டும் ஆன் பண்ணி தான் பண்ணுறேன். ஆக்டிவேஷன் டெஸ்ட் எப்பவுமே நம்ம இக்னிஷன் கீ ஆன் பண்ணி தான் எல்லாரோட ஆக்டிவேட்டர்ஸ்லாம் வந்து செக் பண்ணுவோம். ஸோ ஒரு ஆக்டிவேட்டர்ஸ்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதான்றதை செக் பண்ணி பார்க்குறது தான் வந்து ஆக்டிவேஷன் டெஸ்ட்டு. ஸோ இதில் வந்து நார்மலாக வந்து ஃபேன் மோட்டர் செக் பண்ணலாம், ப்ளஸ் வந்து ஃபியூல் பம்ப் செக் பண்ணலாம். நான் ஃபேன் மோட்டர் ஆன் பண்ணிவிட்டு ஃபேன் மோட்ரு வந்து நம்மளாக ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தா ஆக்டிவேட் ஆகுதா, ரன் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். ஃபேன் ஓடுது, எனக்கு நல்லா தெரியுது. ஃப்ரண்ட்டில் அந்த ஃபேன் ஓடுற சவுண்டு வந்து நல்லா கேட்குது. இப்போ வந்து ஸ்டாப் கொடுத்தோன்னா ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ திருப்பி ஸ்டார்ட் கொடுத்தோன்னா ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸு. அடுத்தது வேறு ஏதாவது செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஒன்று செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பேக் டோட்டலாக வெளில வரேன். திருப்பி வெளில வந்துட்டு கம்ப்ளீட்டாக வெளில வந்துட்டு கேன்சல் கொடுத்துட்றேன். ஹுண்டாய் விட்டு வெளியில் வந்துட்டேன். ஸோ இப்போ ஸ்பெஷல் ஃபங்க்ஷனில் கிளிக் பண்ணால் எதுவுமே சாஃப்ட்வேர் நான் ஒன்றும் இன்ஸ்டால் பண்ணல. ஸோ இந்த அப்டேட்டில் போயிட்டு ஸோ அப்டேட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. இப்போ இதில் மெயினாக ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கேலிப்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டூலில் நிறைய இருக்கும். நீங்கள் யார் யார் எக்ஸ்டூல் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பற்றி தெரியும். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் என்னெல்லாம் ஃபங்க்ஷன் இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் தனியாக போடுறேன். இது ப்ரீஃப் பண்ணுறேன். இது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கேலிப்ரேஷன் பண்ணுற ஒரு ப்ரொசீஜர். ஸோ இன்கேஸ் வந்து கிலோமீட்டர்ஸை வந்து கேலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னா பண்ணலாம். இப்போ i20 எடுத்துகிட்டு போயிட்டு ஜஸ்ட் எந்த வெர்ஷனோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அது ஈப்ராமை ஃபஸ்ட்டு பேக்கப் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரீட் பண்ணலாம். இது ஒரு ப்ரொசீஜர். பட் இது வந்து யூஸ் பண்ணாதீங்க. இப்போதைக்கு ஒர்க் ஆகலை. இது எப்போ ஒர்க் ஆகுதுன்றது எனக்கு தெரியல. நான் இன்னும் இதை ஃபங்க்ஷன் செக் பண்ணி பார்க்கல. மேபி எனக்கு இந்தியன் வெர்ஷனுக்காக கேஒய்சி ப்ராசஸும் ஒன்று இருக்குது. இப்போ ஆல்ரெடி எல்லாமே இருக்குங்களா. இப்போ இந்தியன் வெர்ஷன் வந்து இதில் இல்லை. இந்தியன் வெர்ஷன்னா இந்தியன் மாருதி, மகேந்திரா, டாட்டா 2-3 வெர்ஷன்ஸ்லாம் வந்து இந்தியன் வெர்ஷன்ஸ் வந்து இல்லை. இது ஃபுல்லாக வந்து குளோபல் யூரோப்பியன் கார்ஸ் எல்லாமே சப்போர்ட் ஆகுது. இப்போ இந்தியன் வெர்ஷன் பண்ணுன்னா கேஒய்சி கண்டிப்பாக பண்ணி ஆகணும். கேஒய்சி பண்ணாமல் இந்தியன் வெர்ஷன் கிடைக்காது. கேஒய்சிக்கு நம்ம வந்து ஆதார் கார்டு ப்ளஸ் வந்து டிரைவிங் லைசன்ஸு இந்த மாதிரியான சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணி அவங்க டீமுக்கு அமிச்சதுக்கப்புறம் அவங்க டீம் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு இந்தியன் வெர்ஷன்றது கொடுப்பாங்க. அது வரைக்கும் நீங்கள் குளோபல் வெர்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். குளோபல் வெர்ஷன்னா யூரோப்பியன் கார்ஸு, BMW, பென்ஸு இதெல்லாம் பார்க்கலாம். இந்தியன் வெர்ஷனில் வரணும்னா இந்த கேஒய்சி ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இது வந்து 12 வோல்ட்டும் ஒர்க் ஆகுது, 24லேயும் ஒர்க் ஆகுதுன்னு தான் சொல்கிறாங்க. நான் இன்னும் இது வரைக்கும் 24 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணி பார்க்கல. கன்வெர்ட்டர் இல்லாமல் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு மினி டூல். ஒரு சின்னதாக வந்து ஒரு பாக்கெட்டில் போட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஸ்கேன் போட்டுட்டு வரலாம். அந்த மாதிரியான டூல். இது வந்து ஒரு பேசிக்கான ஒர்க் ஷாப்பில் நார்மலாக வச்சுருக்கவங்க அடிஷ்னலாக ஒரு பிரேக் டவுனுக்கோ அந்த மாதிரியான டைமில் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு டூல் தான். இதில் தவிர என்னென்னலாம் அடிஷ்னலாக ஃபியூச்சர்ஸ் இருக்குது, நம்ம வந்து திங்க் டயக்னாட் 2ல் இல்லாதது, இல்லை டைசோன் சாஃப்ட்வேரில் இல்லாதது இதில் என்ன இருக்குது, இதுக்கும் டைசோன் சாஃப்ட்வேருக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸு அப்படின்றதெல்லாம் வரப்போகிற வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு வண்டியை நான் வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்துட்டு என்னெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றது அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ வந்து டைம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் ரொம்ப லென்த் வீடியோ ஆயிடுச்சு. ஸோ இதில் இந்த டிவைசர் வாங்கலாமானா வாங்கலாம். யார் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு ஃப்ரீலான்சர்ன்றவங்க வச்சுக்கிறது வாங்கலாம். நார்மல் ஒரு ரீட் ஃபால்ட் கோடு ஸ்கேன் போட்டு கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு வாங்குறவங்க வாங்கலாம். இப்போ பெரிய ஒர்க் ஷாப்ன்றதுக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்னலாம் யூஸ் ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனோட சொல்கிறேன். ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா இது வந்து லைஃப் டைம் அப்டேட் சொல்கிறாங்க. பட் அதுதான் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். நம்ம வந்து ரெனியூவல் பண்ணவே தேவையில்லை. 16,000 கொடுத்து வாங்கியாச்சுன்னா இந்த ஸ்கேனர் போதும். பட் பார்க்கலாம் இன் ஃப்யூச்சரில் வந்து எப்படி வந்து இது ஒர்க் ஆகுதுன்னு தெரியல.
இப்போதைக்கு இந்த வெர்ஷன் மட்டும் தான் வந்திருக்கு. இந்தியன் வெர்ஷன் வந்து கேஒய்சி பண்ணால் வரும். அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் மோட்டோ டெக். உன் வாழ்க்கை உன் கையில்.